Big Boss வீட்டிலே day 84 and 85. ஸோ 2 எபிசோடையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நிறையா பேர் எனக்கு மெசேஜ் வச்சுருந்தீங்க, உங்கள் வாயால் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தா நிறைய சம்பவம் வந்திருக்குங்க. 2 எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, போய் பார்த்துட்டு சீக்கிரம் வீடியோ போடுங்க. காலையில் நீயா நான் ட்ராவல் ஒன்று போட்டிருந்தேன், அதில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இது இருக்கட்டும் சார், சீக்கிரம் நீங்கள் பிக் பாஸை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நானும் போய் பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம சொல்லணும், நம்ம திட்டணும் இல்லை, அதை கேட்டு ரசிக்கணும். நானும் போய் பார்த்தேன். சண்டே எபிசோட், மண்டே எபிசோட். சண்டே எபிசோட் உண்மையிலே சண்டே எபிசோடா இருந்தது. யூஸ்வலா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல யாரு கூட நேரம் அதுல இருப்பாங்க? சாட்டர்டே சண்டேனா சேதன் இருப்பார். இந்த சாட்டர்டே எபிசோட்ல ஒரு அளவுக்கு இருந்தாரு. சண்டே எபிசோட்ல நீங்க அவரோட டைம், ஸ்கிரீன் டைம் கூட்டி பாத்தீங்கன்னாலும் ஒரு 15 மினிட்ஸ் வரும், அவ்வளவுதான். ஆனா மொத்த எபிசோடும் 1 hour இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யூஸ்வலா சாட்டர்டே வெள்ளிக்கிழமை விவகாரம் காட்டுவாங்கல்ல, சண்டே சாட்டர்டே விவகாரம்னு ஒன்று காட்டுறாங்க. புதுசா இருக்கு. ஏன்னா சாட்டர்டே எபிசோடு முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்போ சண்டே எபிசோட்ல ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் அது போயிருச்சு. அப்புறம் சேதனை வந்து யூஸ்வலா அந்த வீக்கெண்ட்ல வந்து நிறைய கேள்வி கேட்பார்ல, அது இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் சாட்டர்டே கேட்டாச்சு. இப்போ ஃபேமிலி ரவுண்டு வேற வந்ததுல இதுக்கு மேலே என்னத்தை தான் கேட்கறது அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்டு முடிச்சுட்டு நேரா நாமினேஷனுக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா சேது போயிட்டாரு. இது வந்து சண்டே எபிசோட் மாதிரியே இல்லை, ஏதோ மண்டே பிளஸ் மண்டே ப்ரோ மேக்ஸ் எபிசோட் மாதிரி இருந்துச்சு. சரி, அப்படி சாட்டர்டே எபிசோட்ல ஃபுட்டேஜ் என்னத்தை காட்டினாங்க அப்படின்னு பார்த்தா சொன்னா நம்ப மாட்டீங்க, சண்டே எபிசோட் அண்ட் மண்டே எபிசோட் ஃபுல்லா அதுல ஒரு 90% ஃபுல்லா ஒரே டாபிக், பேட் டச். அத பேசியும் முடிச்சு தொலைய மாட்டேங்கிறாங்க. அதான் அது ஒரு 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 எனக்கு தெரியல என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை தெரியல. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களோட கொஞ்சம் சண்டைகள் நடந்தது. இதாங்க சாட்டர்டே வந்து கமருதீன் வெர்சஸ் வினோத் வெர்சஸ் அரோரா, அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த துஷார் போனதுக்கு நீதான் காரணம்ங்கிறதுக்கு நீ கில்ட் ஆகாத, ஏன் தெரியுமா, ஏன்னா நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே பேசுறாங்க. அப்புறம் அங்க இருந்து அப்படியே அவங்க நம்ம இப்ப பாக்குறோம்ல ஃபுட்டேஜ், ஓகே இவங்க 2 பேரும் இதை பற்றி நான் பேசுகிறாங்க, இதை பற்றி சண்டை பிடிச்சிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம நல்ல ஃபோக்கஸ்டாக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்குற நம்மளுக்கே தெரியாமல் இந்த ட்ரெயின் தண்டவாளம் மாறுற மாதிரி டக்குனு மாதிரி வேற டாபிக் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மேட்ரு இது ஐயோ சத்தியமாக எனக்கு மண்டை குழம்பிருச்சு. எப்போ எதை பேசுகிறாங்கன்னே தெரியல, எப்போ ட்ரக் மாதிரி மற்ற பிரச்சனைக்கு போகிறாங்கன்னு தெரியல. கமருதீனும் அரோரா ஒன்று சண்டை பிடிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே ஒன்று சேருவாங்க கூட்டமா, விடு 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 விடுன்னு அந்த கூட்டம் கலையும். கூட்டம் கலையும் போது பார்த்தா கமருதீனும் பார்வதினு பேசிட்டு இருப்பாங்க. அரோரா எங்கடான்னா அது முடிஞ்சு 2 நாள் ஆகுதுங்க, நான் பார்க்கல, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட்டம் வரும்போது அவங்க அப்படியே ஆள் மாறுறாங்க. நாங்கள் பேசி பேசி ஏன்னா ஒரு ஓடரா போங்கடா, எத்தனை ஃபாலோ பண்றது, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா. இதுல நீங்களும் ஒரு ஓடரா போகாம அந்த எடிட்டர் கம்யூனிட்டியும் கண்டமே நீங்க எடிட் பண்ணி ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. பேசிட்டு இருக்கும்போது துஷாரை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, உடனே நீ என்கிட்ட பழகுறதே இந்த பார்வதியை வெறுப்பேற்றதானு எனக்கு தோணுது அப்படின்னு கமருதீன் சொல்றாங்க. அதுக்கு அரோரா கண்ணை கசக்கிட்டு, ஏன் நான் தான் பார்வதியை வெறுப்பேற்றதுக்கு கிடைச்சனா, நீ பார்வதியை வெறுப்பேற்றதுக்கு தான் என் கூட பழகுனன்னு எனக்கு தெரியாமையா அப்படின்னு நீ வெறுப்பேற்ற பண்ணலையா, நீ அன்னைக்கு அப்படி கையை பிடிச்சி அப்ப பார்வதியை வெறுப்பேற்ற தானே, அப்படியா அப்ப நீ அன்னைக்கு வந்து இப்படி கட்டி பிடிச்சி அது பார்வதியை வெறுப்பேற்ற தானே, இது ரெண்டையும் பார்வதி பார்த்துட்டு இருக்கு. அப்ப 2 பேரும் கிட்ட விளையாடிட்டீங்களா, நீங்க 2 பேரும் வெறுப்பேற்றுறதுக்கு என் ஃபீலிங்ஸை வச்சு விளையாட்டாங்க. என்னடா ஐயோ ட்ரையாங்கிள் இப்படி இருந்தது, இப்படி இப்படி ஹெக்ஸாகன் லொக்டாகனுக்கெல்லாம் போகுது, என்ன இளவுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அரோரா அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே கமருதீன், இங்கே பாரு உன்னைய மாதிரி நான் அழ மாட்டேன், அழுகிறதுக்கு நான் பொண்ணு கிடையாது. ஏன் பொண்ணு தான் அழுவாங்களா, வெளியே வந்து பாருங்க சார், கதவை பூட்டிட்டு கக்கிஸ்ல உட்காந்து நல்லா அழுவாங்க எல்லாரும். நீங்க கூட தான் அழுதுருக்கீங்க, அப்ப எல்லாம் நீங்க என்ன பொண்ணா, இவர் அழுவாரு வெளியே போயிட்டு வீடியோ பார்த்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பார்வதி அழுதுகிட்டு இருக்கு. பார்வதி போய்
கார்டன்ல ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, அரோரா ஒரு மூலையில போய் அங்க அழுதுகிட்டு இருக்கு, கமருதீன் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கமருதீனுக்கு கவலை வந்தாலும் சண்டை வந்தாலும் சோகம் வந்தாலும் துக்கம் எது வந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹேபிட் வந்து அவங்க எல்லாம் அழுற மாதிரி இவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து சாப்பிடணும். அது ஒரு நல்ல பழக்கம் தான், வயிறு காயப்படக்கூடாது. அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சேதனை வர்றாரு. இதுதான் நடந்ததான். சாட்டர்டே சேதனை வர்றாரு. டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்கவே கூடாது, யார் ஒரு பேரை சொல்லு அப்படின்னோடனே நிறைய பேர் சொன்னது வந்து சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா. இதுல கமருதீன் வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார், பார்வதிக்கு கிடைக்க கூடாது சார் அப்படின்னு ஹெவி கிளாப்ஸ். உடனே பார்வதியோட மூஞ்சி மாறிடுச்சு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரோராக்கும் கிடைக்க கூடாது சார். அரோரா எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஓப்பன் அப் ஆச்சு. அப்ப ஸ்டார்டிங் வந்து இருக்கிற நாங்கெல்லாம் சொம்பையா, அதனால அவங்களுக்கும் கிடைக்க கூடாது சார். திவ்யா வந்து விக்ரமுக்கு கிடைக்க கூடாது சார் அப்படின்ட்டு சொல்லுது ரீசன். சேதன் என்ன பண்றாரு தெரியுமா, நீ பேசி முடிக்கிற வரைக்கும் தலைய கீழே போட்டு ஷூவை பார்த்து காலாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, சுத்தி இருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது. திவ்யாவும் பாக்குது, ஆனாலும் பேச நிறுத்தல. ஏன் இப்ப தலைய குனிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒண்ணு அதை ஷார்ட் ஆக்கணும், இல்ல ஸ்டாப் பண்ணணும். என்ன சார் ரொம்ப லென்த்தா போய் போர் அடிக்கிறேனா அப்படின்னு கேட்கணும். ஒரு ரியலைசேஷனே இல்லாம போய்கிட்டே இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, ஏமா இருமா கொஞ்சம் இரு, கேள்வியை புரிஞ்சுக்க, நீ வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு ஏன் அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்க கூடாதுன்னு கேட்டமே தவிர நீ சரியான பாயிண்ட சொல்ல மாட்டேங்கிறியம்மா அப்படின்ட்டு நீ உட்கார் அப்படின்ட்டு எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்சம் புக்கு படிச்சுட்டு திவ்யா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு பிரேக்கு போயிட்டாரு. பிரேக்குக்கு போனதுக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்குது. அப்ப விக்ரம் ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது உங்ககிட்ட எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல விக்ரம், எனக்கு அது தேவையில்ல விக்ரம், எனக்கு அது தேவையில்ல விக்ரம்னா எங்க பேச கூட விட மாட்டேங்கிறீங்க, சொல்ல வந்ததை கேட்க கூட மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் என்ன நீங்க அப்படின்னு அதுல ஒரு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் விஜய் வராரு. வந்து அப்பா எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு, அதனால உங்ககிட்ட இனிமே நோ மோர் டிஸ்கஷன்ஸ், நேரா நாமினேஷன் எவிக்ஷன் பார்த்தோம். ஜஸ்ட் இவ்வளவுதான். ஜஸ்ட் இமேஜின் டிக்கெட் ஃபினாலேக்கு எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்க கூடாது, ஒரு கேள்வி. பிரேக்குக்கு போயிட்டு வந்து எவிக்ஷன். அப்ப யோசிச்சு பாருங்க சேதுபதியோட டைம் ஸ்பேஸ். கொஞ்சம் கொஞ்சமா வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஹோஸ்டுக்கு இருக்கிற ஒரு கிரிப் குறைஞ்சிக்கிட்டே இனி வீக்கெண்ட் எபிசோட இவங்களே நடத்துவாங்க. அந்த ஆள் வீட்டுல இருக்க சொல்லுங்க சார், சும்மா கள்ள சொக்காய போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க அந்த ஆளு. இப்ப காட்டுமா மீசியை அப்படி வச்சுட்டு வாங்கன்னு, பாசார் வீட்டுக்கு பாசார் தாடி வளர்ந்தோனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, நீங்க சேவ்னு பார்த்தா அப்போ ஹாட் சீட்ல இருக்கிறது சாண்ட்ராவும் கனியும். யாரு வேணும் யாரு வேணான்னு சொல்லுங்க அப்படின் போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து சாண்ட்ரா வேண்டாம் கனி வேண்டும், ஒரே ஒருத்தர் மட்டும் பார்வதி மட்டும் கனி வேண்டாம் சாண்ட்ரா வேண்டும், எல்லாரும் சாண்ட்ரா வேண்டாம்னாங்க. ஆனா கனி எவிக்ட் பண்ணிட்டாங்க. கனியோட காடை காட்டணும்னு பார்வதிக்கு சிரிப்பு, நான் சிரிப்பு சந்தோஷம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பார்வதி எவிக்டானா நம்ம எல்லாம் பட்டாசு போடுவோம், அது முதல்ல நடக்குதா தெரியல, நடந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். அப்ப நம்ம தெரியல. பட் பார்வதி பண்ண அளவுக்கு கனி பண்ணல. பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கனி வந்து இரிட்டேட்டிங் கேரக்டர். இப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்வதியை பார்த்தா எப்படி வருது, பார்வதிக்கு அப்படி இருக்கும். அதனால நம்ம அதுல ஒன்றும் குத்தம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா சிரிச்சதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கனி எந்திரிச்சு போகும்போது எல்லாரும் போய் கனியை கட்டி பிடிக்கிறாங்க, ஷொக்கில் இருக்காங்க. ஒரு பக்கம் மட்டும் ஒரு அழுற சத்தமும் உமா சத்தமும் கேக்குது. யார் அவன், கமருதீன் வேற இங்கே தானே இருக்கான் அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா பார்வதி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அது பாருங்க. அந்த ஒரு பேப்பர்ல நீங்க க்ளூ போட்டுட்டு அந்த டஸ்ட்டை தூக்கி போட்டு இப்படி விட்டீங்கன்னா ஒட்டுறதெல்லாம் ஒட்டிடும், மிச்சமெல்லாம் கொட்டிடும்ல. அது மாதிரி ஒரு 2 பெக்யூலர் கேரக்டர் மட்டும் தனியா ஃபில்டர் ஆகி போய் உட்காந்து செத்த வீட்டுல அழுற மாதிரி அழுதுட்டு இருக்காங்கன்னா எல்லாரும் என்னைய வேணாண்டாங்க, மக்கள் என்னைய காப்பாத்திட்டாங்க, கெட்டவள் கனியை வெளியே அனுப்பிட்டாங்க, ஆனா நீ மட்டும் என் பேரை சொன்ன பத்தியா? இல்ல அவன் மைண்டுக்கு அது உமா வேற எதுக்கு கொடுப்பாங்க? பார்வதிக்கு போய் எல்லாரும் உமா கொடுப்பானா? பார்வதிக்கு உலகத்துல உமா கொடுக்கறது 2 பேர், ஒண்ணு கமருதீன் ஒண்ணு சாண்ட்ரா. கமருதீன் ஏன் கொடுக்கறாருன்னு தெரியும், சாண்ட்ரா ஏன் கொடுக்குதுன்னு புரியல, இப்ப புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அழ ஆரம்பிச்சுட்டு அவ ஏதோ ஒன்று சொல்றா, பார்வதி ஏதோ ஒன்று சொல்லும்போது திவ்யா உள்ள வந்து அப்பெல்லாம் சொல்லாத பார்வதி, நாங்க யாரும் அப்படி இது பண்ணல அப்படின்னா இவங்க யாரு, இவங்களோட ட்ரூ ஃபேஸ் வெளியே வருது. என்னன்னா யாரும் எங்க பேர் சொல்லல, எல்லாரும் சாண்ட்ரா வேணான்னு சொல்ல பார்த்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா நீ இதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத சாண்ட்ரா அப்படின்னும் போது அதுல பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை.
அதுக்கப்புறம் பார்த்தா கனி விக்ரம் வந்துகிட்டு இருக்காரு கனியோட எவிக்ஷனுக்கு. கனி வெளியே வந்து நின்று எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. பார்வதி மட்டும் ஒரு லுக் ஒன்று விட்டுச்சு பாருங்க. அந்த சந்திரமுகியா அந்த ரூம்ல போய் ஜோதிகா சந்திரமுகியா நின்னா அப்படின்னு போது சந்திரமுகி மாதிரி ஒரு சிரிப்பா இல்ல, அப்படி ஒரு ஈவில் இது. நோ வரிஸ். பார்வதி தோக்கும் போது, பார்வதி எவிக்ட் ஆகும் போது, பார்வதி வந்து கப் அடிக்காம அந்த கையை எப்படி இப்படி ஆட்டி ரன் அப்படி ஃபைனலுக்கு வந்தாலும் கையை எப்படி இப்படி ஆட்டி ஆப்போசிட் கையை தூக்கி பார்வதி கையை கீழே போட்டா நம்ம செலிப்ரேட் பண்ணி தள்ளுவோம். அப்ப யாரும் வந்து என்ன மனுஷங்க நீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, சத்தியமா கேட்கக்கூடாது. ஏன்னா இப்ப நான் பார்வதி ஒன்றும் கேட்கல, ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கும், அதுக்கு நான் ரொம்ப ஹெவியா ரியாக்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அப்ப இப்ப வந்து என்ன பார்வதி இப்படி பண்ற அப்படின்னு நான் கேட்கல, ஏன்னா பார்வதி செஞ்ச விஷயத்தை நான் பண்ண போறேன், அதனால பார்வதி செஞ்சே தப்பு இல்லை. ஆனா என்னமோ கனி எவிக்ட் பண்ணது அன்ஃபேர் மாதிரி. என்னமோலாம் இல்ல, அன்ஃபேர் தான். கனியை விட மோசமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்காங்க. கனியா சாண்ட்ராவான்னு கேட்டு கனியை தூக்குனீங்க பாத்தீங்களா? சாண்ட்ரா அப்படி என்ன பண்ணிட்டாங்க? கனி டாஸ்க் எல்லாம் நல்லா தான் பண்ணா. டாஸ்க்ல போய் கீழே விழுறதா இருக்கட்டும், ஒரு பாயிண்ட் பேசுறதா இருக்கட்டும், எது பண்றதா இருக்கட்டும், மொத்தத்துல நெகட்டிவிட்டி பரப்பாம இருந்த ஒரு ஆளு. அது பிக் பாஸுக்கு தேவைப்படாது. வீட்டுல உட்காந்து ஒரு 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 ஓரத்துல உட்காந்து தரித்திரியம் முடிச்ச மாதிரி அழுதுகிட்டே இருக்கணும், சும்மா கத்தணும், பொய்க்கு ஒரு அம்மா மேல பழி போடணும், அப்புறம் அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு வெளியே வந்து சேதுபதிக்காக தான் கேட்டேன், நான் மனசார எல்லாம் கேட்கலன்னு உண்மையை சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தா சாண்ட்ரா போய் கனி உள்ள உட்காந்துருக்கணும். கனிக்கு மண்டையிலே கொட்டணும். அவங்க தங்கச்சி அவ்வளோ படிச்சு சொல்லுது, ரொம்ப நல்லவளா இருக்காத கனி, ரொம்ப நல்லா கேட்டா தானே அந்த பொண்ணுக்கு வரணும், ரொம்ப நல்லவளா இருந்தா இதான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சா. வழி அனுப்பி வச்சோடனே பார்வதி சண்டாவும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்லுது, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அது எதுக்குன்னு சொல்லல, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன்னு. சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டு, பாத்தியா எத்தனை பேர் என்னைய ஹேட் பண்றாங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னா, எத்தனை பேர் என்ன ஹேட் பண்றாங்கன்னு பாரு. ஆனா மக்கள் யார வச்சிருக்காங்க? இது மக்கள் வைக்கல, மக்கள் செல்வன் வச்சு. சரியா? மக்கள் செல்வன் வேற, அது ஒரு ஆளு. மக்கள்ங்கிறங்க பல கோடி பேர். ஸோ பல கோடி பேர் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க நினைச்சா அது உங்களோட முட்டாள்தனம். ஒரே ஒருத்தர் உங்களை சப்போர்ட் பண்றாரு, அதனாலதான் கனி வெளியே போயிருக்கு. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அப்புறம் உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா சொல்லுது, பார்வதி சொன்னாங்க எல்லாரும் ஒன்னதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தா சாண்ட்ரா கிட்ட, அதனாலதான் நான் சண்டை போட்டேன். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க வந்து அவளை ஹர்ட் பண்ணணும், சாண்ட்ராவுக்காக பிளான் பண்ணி பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. சாண்ட்ராவா கனியான்னு கேட்கும் போது கனி பண்ணதுல 10% கூட சாண்ட்ரா பண்ணல அப்படின்னு ஹவுஸ்மேட் சொல்றாங்க. உள்ள இருந்து பார்த்தவங்க, வெளியே இருந்து பார்த்தவங்க அதான் சொல்றாங்க. நடுவுல ஓட்ஸ் எப்படி மாறி இருக்கும்? ஸோ கனிக்கு வந்து ஓட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு ஓட்டு, அது ஒருத்தரோட ஓட்டு. இப்படி சைக்கிளோட ஹேண்டில் மாதிரி மீசை வச்சிருக்கிற ஒருத்தரோட ஓட்டு தான். அது யாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவர் பேரு விஜயில் ஆரம்பிச்சு சேதுபதியில முடியும். அது எப்படியாவது கண்டுபிடிச்சா அது யாருன்னு. இவ்வளவு கஷ்டமான குழு, அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பேர் அவர் அடிக்கடி வேப்ப விடுற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மெச்சாகிற ஒருத்தர் ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்கிறது. அவர் மட்டும் கண்டுபிடிச்சேன். இப்ப வந்து கனி ஹெல்மெட் பண்ணிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. மாறு என்ன பெரிய மாறு அமிதாப் சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி இந்நேரம் சாண்ட்ராட பேர் தான் கப்பல் எழுதப்படுது. தெரியல, 50 லட்சத்தை சாண்ட்ரா பேர்ல டிராஃப்ட் எடுத்து வச்சிருப்பாங்க, வந்தா செக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு. இல்லாட்டி அதுல வந்து என் பொண்டாடி தானே வின்னரு, அட்வான்ஸ் கொடுக்கணும், பிரசன்ட் வாங்கிட்டு போயிட்டாரா, 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுறா, அட்வான்ஸ் கொடு, வீட்டுக்கு வாடகை கட்டணும் அப்படின்னு அவர் ஆல்ரெடி வின்னர் தெரிஞ்சுட்டு 50 லட்சத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, அநியாயமா தான் இருக்கு. அநியாயமா தான் இருக்கு. யார்கிட்ட போய் என்ன சொல்றது? நான் கூட நினைச்சேன் டாப் 5ல கனி வரணும், அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கனி எல்லார்ட்டையும் பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட், அதை விட்டு போன ஆர்கியூமெண்ட் தொடருது. இப்ப பார்வதி வந்து எப்ப உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லம்மா போமா அப்படின்னு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் முதுக காட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்க, பேச வந்தா பேசு, நீ இப்படித்தான் பார்வதி அப்படித்தான் பார்வதின்னு பார்வதி சொல்லுது. சரி நீயே வச்சுக்க, எல்லாம் வச்சுக்க, இப்படி இப்படி ஆக்ஷன் பண்ணு, அப்படி இப்படி ஆக்ஷன் பண்ணுன்னு அதுக்குள்ள ஒரு வாக்குவாதம். பார்வதி பேசாம ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நான் சொன்னேன்ல, ஒரு கூட்டம் கூடும், டக்குன்னு ஆள் ட்ரக் மாதிரி இருக்கும். திவ்யாவும் பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் வருது, நம்ம அப்படியே கண்ணை மறைக்குது. இப்படி மேஜிக் மாதிரி போகும்போதா திவ்யாவுக்கும் சுபிக்கும் ஆர்கியூமெண்ட். எதுல ஸ்டார்ட் ஆச்சு தெரியவில்லை, அவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியல. நீங்க விக்ரமும் அந்த கர்ட்டனை மூடிட்டு உட்காந்து பேசினது, அப்ப நீங்க ரூல் பிரேக் பண்ணலையா? அப்ப விக்ரம் வந்தாரு, என்ன பத்தி பேசுறீங்களா? ஆமா,
அப்போ நாங்கள் ரூல் பிரேக் பண்ணோம்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஒரு வாரம் விஜய் சேதுபதி உங்களை வச்சு ரூல் பிரேக் பண்ணதுக்கு 15 நிமிஷம் ஒரு எபிசோடே உங்களை வச்சு பேசினாரு, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல அப்படின்னு அதுல நீ பேசக்கூடாது அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வருது. இப்படியே ஆர்கியூமெண்ட் வந்துட்டு இருக்கும்போது திவ்யா என்ன பண்ணிடுறாங்கன்னா, விக்ரம் இப்ப எல்லாம் தான் ரொம்ப கத்தி பேசுவாரு, ஏன் உங்க குடும்பங்களும் வைஃப் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. என் வைஃப் பத்தி எதுக்கு பேசுறேன், என் குடும்பத்தை பத்தி எதுக்கு பேசுறேன், ஏய் என் வைஃப் பத்தி பேசாத. என்னங்க விக்ரம் ஒரு மாறிட்டாரு. விக்ரம் அப்படி பார்த்தது இல்ல, நல்ல ரவுண்டு ஃபேஸுக்கு அந்த கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்புறம் சபரியும் கமருதீன்னா கண்ணை எடுத்து உள்ள விட்டுவாங்க, கீழே தொங்கிருச்சு கண்ணு வந்து. மச்சான் மச்சான் இருடா அப்படின்னு இவர் ஒரு கண்ணை அவர் ஒரு கண்ணை எடுத்து கண்ணத்தோட அப்படின்னு உள்ள வச்சு போட்டோன்னு மறுபடியும் அப்புறம் திருப்பி ஒன்று வெளியே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா நாக்கு. அதை வினோத் வந்து தூக்கி படிச்சு உள்ள சரி விட்டாரு. இல்லையா எல்லாம் வெளியே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அப்படி கோபப்படுறாங்கனாலே ஏன்னா வைஃபை பத்தி எதுக்கு பேசுற, சொல்ல போனா அவங்க வைஃப் வந்து இவரை மிஸ் பண்ணதை பத்தி தான் பேசினாங்க. அப்ப அவருக்கு அது வந்து ஹர்ட் ஆயிருச்சு. என்னன்னா என் வைஃப் ஒண்ணுமே சொல்லல, வைஃப் வந்து சொன்னாங்களான்னு எதுக்கு நீ என் வைஃபை பத்தி பேசுற, அவ கண்டெஸ்டன்ட் கிடையாது, நான் தான் இங்க கண்டெஸ்டன்ட். அவன் என்ன மிஸ் பண்ணதை பத்தி வந்து பேசிட்டு போயிருக்கா, என் வைஃபை பத்தி எதுக்கு இழுக்கிற, சொல்லக்கூடாது, இவங்க வைஃபை பத்தி பேசக்கூடாது. உடனே இவங்க கத்துனா இவங்களும் என்ன இப்படி பேசுறீங்க, என்ன அப்படி பேசுறீங்க, நான் இவங்க வைஃப் பத்தி பேசுறேன், இப்ப பேசுறேன் நீ அப்படி பேசுறேன் அப்படின்னு சொன்ன புழுக்கு 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 போகுது. இது என்னடா அது வம்பா போச்சு அப்படின்ட்டு இவ்வளவு நேரத்துக்கு சேதனை பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. கனியக்கா போனதோட சேதம் போயிட்டாரு. சேது போனது எப்ப இல்ல நடுவில் அவர் போயிட்டார். அவர் போய் 10 வருஷம் ஆகுது. சண்டே எபிசோடு இன்னும் முடியறதுக்கு பாதி இருக்கு. சண்டே எபிசோட்ல ஷோ டைரக்டர் எப்பா மாமா எந்த மாமா அமிதாப் மாமா நீ கிளம்பியா, ஆமா நீ கிளம்பு சொல்றாரு. அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் நீ போயா நீ ஒண்ணு பண்ணிக்கிறப்ப வீட்டுக்கு போ. அப்ப ஷோ உன்னையோட உள்ள நல்ல கண்டென்ட் போயிட்டு இருக்கு, நாங்க அதை போட்டுக்கிறோம் கிளம்பு அப்படின்னு இவரு இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் அப்படின்னு ஓடிட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் சொல்லி இன்னைக்கு ஹாஃப் டே நான் லீவ் எடுத்து வந்துட்டேன் சோத்த போடு அப்படின்ட்டு பிக் பாஸ் ஷோ உட்காந்து இவர் பார்த்துக்கிட்டு சாப்பிடுறாரு. சண்டே லீவ் இல்ல, அந்த அரை நாள்லயாவது ஷோவை பாருங்க சார். என்ன சார் இன்னைக்கு மீசை எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்தாரா, என்னையவே பாதியில் அனுப்பிட்டீங்களா, அப்படித்தான் மீசையா ட்ரிம் பண்ணா மட்டும் கண்டுபிடிக்க மாட்டோமா பேசன, அதுவும் நல்லா பேசணும். எத்தனை நாளைக்கு தான் டேரக்டர் பொறுத்து பாப்பாரு. எப்பா என்னப்பா நீ போப்பா நீ போப்பா வீட்டுக்கு போடா, நான் போஸ்ட் அது பூஸ்ட் அது போய் அந்த நீ தான் மாறு இருக்குல்ல. சரி இன்னைக்கு ஃபீவர் அப்பாலஜி லெட்டர் கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் ஷோ நடத்திக்கிறப்பா நீ வீட்டுக்கு போ அப்படி தான். ஐயோ ஐயோ ஒண்ணுமே இல்லை சேதுக்கு பேசுறதுக்கு. ஆனா அடுத்த வாரம் பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நாள் இந்த சாட்டர்டே மண்டே எபிசோட்ல பேசிதானே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே போகுது. ஐயோ சொன்னா நம்ப மாட்டீங்க, ஹவுஸ்மேட்ஸும் உள்ள வந்துட்டாங்க திவ்யாவுக்கு எதிர்ப்பா. சண்டே எபிசோடு இவ்வளவு இதா இருக்கும்னு எதிர்பார்க்கல. அங்க இருந்து அந்த இந்த ஒரு படம் இருக்குல்ல கொட்டுக்காளி, அது ஒரு குடும்பம் ஞாபகம் இருக்கா? அந்த குடும்பம் கும்பலா இருக்கும், ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ சட்டையை இப்படி போவாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்சது வெளியே வந்துட்டாங்க. நான் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாக்குறேன், என்ன லொகேஷன் மாறி இருக்கு, குருவியெல்லாம் கத்துக்கு பெட்ரூம்ல பார்த்தா புல்லெல்லாம் இருக்கு, என்னடா பெட்ரூம்ல புல்லெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அவங்க அப்பவே வந்துட்டாங்க. நமக்கு தெரியல, ஏன்னா ஃப்ரேம் முழுக்க அவங்க தான் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கானா வினோத் அங்க இருந்து பனியன் போட்டு வெளியே வந்து தான் ஃபுல்லா போட்டாங்க. கனி போனதே மறந்துட்டாங்க போல. இந்த கனி யாருன்னே அவங்க தெரியாது. கனி பாய் சொல்லிட்டு போயிட்டு இல்ல போமா அந்த பக்கம் அப்படின்னு. விக்ரம் ஆல்ரெடி கனி போன டென்ஷன்ல இருக்கிறதுல இவ பொண்டாட்டியை பத்தி பேசினானே, நானே எங்க அக்கா போன டென்ஷன்ல இருக்கேன், இல்ல வைஃபை பத்தி வேற பேசுறியா? ஏய் அப்பா திவ்யாக்கு கொஞ்சம் வாய் பேசுதா. ஆக்சுவலி உள்ள வந்து கத்த சொன்னாங்களான்னு கேட்டா திவ்யா, அது விக்ரம் சொல்லல, உங்க ஃபேமிலி தான் சொல்லிச்சு. நல்லா சண்டை போடி, ஆனா மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு சண்டை போடினாங்க. சோ அவங்க ஃபேமிலி சொன்னதை கூட நீங்க கேட்கலையே, எங்க கேக்குறீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த சண்டையில நான் கண்டுபிடிச்சேன், திவ்யா டை அடிக்க வந்து 2 வெள்ள முடியுது. அப்போதான் நான் பார்த்தேன் எல்லாரும் மாறி வசதியாரா வந்துருக்கீங்க. அந்த என்னன்னா சைக்கிள் பெடலை வாயில வச்சுக்கிட்டு அமிதாப் வந்திருக்கேன். வெளியே பிரச்சனை என்னன்னா உள்ள யங்கா இருந்தாரு, வெளியே போயிட்டு கொடுக்கும்போது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்காரு. என்னங்க அவங்க பிரச்சனை, யாருன்னா நீங்க எல்லாம் இது என்னன்னா
அது எப்படி நீங்க பேசலாம் விக்ரம் தலை ஆட்டுனதுல உள்ள ஒளிச்சு வச்சிருக்க 2 முடி வெளியே வந்து வெள்ளையா இருக்கு. ஆமா நீ யாரு அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். யார் இவங்க என்ன ஒண்ணுமா புரிய மாட்டேங்குது. அதுல விக்ரம் ஏதோ சொல்றாரு, நான் பேசுறத முத கேளுங்க திவ்யான்னு. சொல்லுங்க அப்படி அவர் சொல்றாரு, நானே இப்படி இருக்கேன் இவங்க வந்து பேசவே கேட்க மாட்டாங்கன்னு. திவ்யா ஹவுஸ்மேட்ஸ் அதுல காண்டாயிட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திவ்யா அப்படின்னு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவங்களை சார்ஜ் பண்ணணும்னு இவங்க தனியால நின்றுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதாலும் கெத்த விட்டு கொடுக்க மாட்டேன்னு வெள்ள முடி எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் கெட்டப்ப மாத்திட்டு மறுபடியும் சண்டை வருது. ஆமா பார்வதி என்ன செய்யுது? இவ்வளவு சண்டை நடக்கும்போது பார்வதி உள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு பார்வதி உட்காந்துக்கிட்டு பாக்குது. இப்ப பார்வதி இதுல சம்பந்தம் இல்ல பாக்குது. இப்ப இதுவே கமுர்தீனுக்கு ஒரு பிரச்சனை, பழைய லவ்வர் கமுர்தீனுக்கு பிரச்சனை இருந்தா உள்ள போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தன்னோட சண்டை போட்ட திவ்யா தானே ஹவுஸ்மேட்ஸ் எதுக்குறாங்க. அப்ப நம்ம எதுக்கு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும், வாங்க எடுத்துட்டு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து இருக்கு. சாண்ட்ரா போய் அங்க நின்று கொஞ்சம் பேசாம இருக்கு திவ்யா, கொஞ்சம் பேசாம இருக்கு விக்ரம். தவறி வந்து கொஞ்சம் பேசாம இருக்கு பேசாம இருக்கு. கமுர்தீன் வந்து வினோத் வந்து நடுவில் ட்ரெஸ்ஸே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சுபிக்ஷா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. துடுதுப்புன்னு கமுர்தீன் ஏதோ பேச வந்தோடனே நான் சொன்னேன்ல அந்த கும்பல் வரும் ஆள் மாதிரி. திவ்யாவுக்கும் கமுர்தீனுக்கு சண்டை பார்த்தா கமுர்தீனும் வினோத்தும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சபரியை போட்டு குத்திட்டு இருக்காங்க. எனக்கு தலையெல்லாம் வலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் ஒரு பிளான் பண்ணிட்டாரு என்னன்னா, இப்ப இது நடக்கிறது வந்து சண்டே, இனி மண்டே வரணும், டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இவ்வளவுக்குள்ளேயும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வேற இருக்கு, ஆளுங்க வேற கம்மியா இருக்கிறதுனால திருப்பி நிறைய பிரச்சனை வரும். நம்ம இப்ப போட்ட இந்த சண்டை வீக்கெண்டுக்குள்ள மறந்துடும். இப்ப இதை எப்படி ஒரு சண்டே நடக்கிற இஷ்யூவை அடுத்த சாட்டர்டே வரைக்கும் ஒரு வாரத்துல எப்படி எடுத்துட்டு போறது? ஓகே, நம்ம ஜெயில் டாஸ்க்ல பண்ணின ஆயுதத்தை கையில எடுப்போம். அதாவது அவங்க 2 பேரும் போக முரண்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்கள போய் புஷ் பண்றது இல்லை. அவர் கடமையை அவர் செஞ்சாருங்க, அவர் விடிய தூங்கலங்க, நீங்க எங்க உள்ள போகலங்கிற மாதிரி. திவ்யா சாண்ட்ரா ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல இப்ப போகல. ஓகே, ஒரு ½ அன் அவர் கழிச்சு உள்ள போறீங்களா? இல்ல. ½ அன் அவருக்கு ஒரு வாட்டி ½ அன் அவர் வரைக்கும் வந்து கேட்கிற மாதிரி இவர் என்ன பிளான் பண்ணிட்டாரு, இது அடிப்படை உரிமை, நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க கேட்கணும், அது அடிப்படை உரிமை. நீங்க என்னைய பத்தி பேசி வைஃபை பத்தி பேசிட்டு உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு காதை பொத்திட்டு இப்படியே போயிட்டீங்கன்னா நான் உங்கள்ட்ட பேசணும். உங்கள்ட்ட எனக்கு பேச முடியாது விக்ரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி கிட்ட என்ன திவ்யா சொன்னீங்க, பேச வர மாட்டேங்கிற, முதுக காட்டிட்டு ஓடுறேன். இப்ப நீங்க எதை காட்டிட்டு ஓடுறீங்க? இப்படி காதை பொத்திக்கிட்டு எல்லாம் பார்வதி போறாங்க, நீங்க போனீங்க காதை பொத்திட்டு. அப்போ உடனே சொல்லணும், உங்களுக்கு வந்தா பிளட், மற்றவங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸ் தான் கேட்கணும். விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, ஓகே கேட்டுக்கிட்டே இருப்பேன், பேச போறேன்னு போய் கேட்பேன், அவங்க இல்லைன்னு சொன்னா வருவேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா இது விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி. இருக்கு என்ன விக்ரம் வாரம் முழுக்க ஏதோ பேசணும் நீங்களே, என்ன சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு. இப்ப இந்த இஷ்யூவை வந்து அணைஞ்சிராம அப்படியே அந்த ஜோதி அப்படியே காப்பாத்தி சாட்டர்டேல கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா ஓகே. திவ்யாவோட மாஸ்டர் பிளான் ஆயிருந்தா என்ன தெரியுமா இருக்கணும், என்ன உங்களுக்கு சரி சாரி விக்ரமோட கேம் புரிஞ்சா அதை நீங்க டியூஸ்டேக்குள்ள கட் பண்ணணும். டியூஸ்டே தாண்டி வெனிஸ்டே தேர்ஸ்டே கொண்டு வந்தீங்கன்னா அங்கால அதை இழுத்துட்டு போறது விக்ரமுக்கு ஈஸியா. ஸோ இதுவும் ஒரு கேம் தான், பார்த்து விளையாடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டே 85 மண்டே ஸ்டார்ட் ஆகுது. மண்டே மறுபடியும் உங்க நைட்ல இருந்து பேட் டச் இன்னும் முடியாது. எனக்கு இந்த பேட் டச்னு ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு வேர்டு வந்து ஃபேமஸ் ஆகும், நமக்கு அதை கேட்க எரிச்சல் ஆகும்ல. இந்த சீசன்ல இந்த பேட் டச்சுங்கிற வேர்டை கேட்டாலே ஆரிய மேல அப்படி இருக்குங்க. ஐயோ, ஆளாளுக்கு ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த வேர்டை சொன்னாலே எங்க மோந்தா ஞாபகம் வரணுங்கிறதுக்கு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது எப்ப பண்ண பேட் டச் தெரியுமாடா, வயல் கார்டுக்கெல்லாம் முதலடா. அவங்களே வந்து வயல் கார்டு 2 பேர் வெளியவும் போயிட்டாங்க. இன்னமும் பேட் டச் ஒண்ணு அதை பேசி முடிங்க, இல்லைன்னா எத்தனை வீக்கெண்டு போச்சு, ஏதாவது ஒரு வீக்கெண்ட்ல போட்டு உடைக்க வேண்டியதானே. ஏன் உடைக்கிறோம்? ஏன் அப்பல நாங்க லெவர்ஸ், நீங்க லெவரா இருக்கும்போது அதெல்லாம் நாங்க அதை கேளு கமுர்தீன், அதை கேளு கமுர்தீன் நம்ம சொல்லும் போதெல்லாம் கேட்க மாட்டாரு. அதை விட்டு தலை கமுர்தீன்னா இப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப கேட்க போறேன், எனக்கு அதுக்கு நியாயம் கிடைக்கணும். இவ்வளவு நாள் கோமாவில இருந்தியா? எரிச்சல் வருது. காலையில பார்த்தா விடிஞ்சோடனே விக்ரம் போய் கேமராவில் பேசிக்கிட்டு இருக்காரு. காலையில எந்திரிச்சா நான் அமித் கனியெல்லாம் பேய் மாதிரி உலாத்திக்கிட்டு இருப்பேன். வீடே அமைதியான மாதிரி எம்டியா இருக்கு, நான் மட்டும் தான் இருக்கேன். பார்த்தா கனி போனதுல
பெரிய கை உடைஞ்ச மாதிரி சோர்ந்து போயிட்டாங்க எல்லாரும். எல்லாரும் அந்த கலகல. அப்ப நான் அதாவது யோசிச்சேன், அம்மா மாதிரி எல்லாரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு, அவங்க அதை ஒத்துக்கலாம்னாலும் வீடு கனி எவிக்ஷனுக்கு அப்புறம் எபிசோட்லயே வீடு என்னங்க இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி தெரியுது. அப்ப நான் யோசிச்சேன், அந்த ஒரு ஆள் கிட்ட எவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கு பாரு. அப்ப அவர் சொல்றாரு, கனி முட்டி வலினாலும் எத்தனை கேம் போய் விளையாடி இருக்காது, அது சரியில்லை அவங்க கனிக்கே இந்த நிலைமைன்னா அநியாயமுங்க. சொல்றாரு, ஒருத்தி மனசறிஞ்சு போய் அவங்க ஹேர்ட் ஆயிடக்கூடாதுன்னு போய் சாரி கேட்கறது, மற்றவங்க ஹேர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் பேசுறது, மற்றவங்க ஹேர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னைத்தானே மாத்திக்கிறது எல்லாம் ஸ்ட்ரென்த்து தானேங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒருத்தனோட ஸ்ட்ரென்த்து தானே. ஆனா நம்ம உள்ள வச்சிருக்கிறதுலாம் யாருன்னு பாருங்க. இப்படி கையை காட்டுறாரு வீட்டுக்குள்ள. உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஸ்ட்ரென்த்னே எனக்கு தெரியல. சாண்ட்ரா மாதிரி மூலையில உட்காந்து அழுறது, பார்வதி மாதிரி சண்டை பிடிக்கிறது, இருட்டு ரூமுக்குள்ள ஒருத்தனை கூட்டு போறது, அப்ப அவன் மேலே பேட் டச்சுன்னு பழி போடுறது, கமருதீன் மாதிரி 2 கேர்ளை லவ் பண்றது, இதெல்லாமா ஸ்ட்ரென்த்து. கனிதாங்க உண்மையான ஸ்ட்ரென்த். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. கனியோட கேரக்டருக்கு அவ தானே உள்ள இருந்திருக்கணும். மோசமான நாய்ங்க எல்லாம் உள்ள இருக்கு, அவர் தான் உள்ள இருக்காரு சொல்றாரு அவரு. இப்ப இந்த உலகத்துல அப்ப இது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா வேற எது? சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கே மக்கள் மேல வெறுப்பு வந்துருச்சு. ஆனா அது மக்கள் இல்ல சார், மக்கள் செல்வன். அவர் போட்ட ஓட்டு, அவர் கனிக்கு ஓட்டு சொல்லல, தங்கச்சிக்கு போட்டாரு. நீங்க இப்ப சாண்ட்ராவை கேப்டன் ஆக்கி போன வாரம் அவங்க நாமினேஷன்ல இல்லைன்னு வைங்களேன், கனியா சனியான்னு வரும்போது கனி வேண்டும் சனி வேண்டாம் வெளியே போட்டுருவாரு. இப்ப கனியோட வந்த இவங்க வந்து சாண்ட்ரா இல்ல, இப்ப கனியோ சுபியோ வந்தா கூட சுபியை தூக்கி போட்டிருப்பாங்க. இப்ப சாண்ட்ரான்னு வரும்போது சாண்ட்ராவா விஜய் சேதுபதி கிட்ட நான் போறேன்னு போயிடுவாரு. அப்ப பண்ணக்கூடிய ஆள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில விக்ரமோட மாஸ்டர் பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மண்டே. ஏங்க கேப்டன் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை விக்ரம், ஓகே ஈவினிங் கேட்கறேன் நான் போயிட்டாரு. அவர் சொல்றேன், என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணலாம் முடியாதுங்க. அது எப்படிங்க இவர் பேச சொன்னா பேசணுமா? நான் அது வீக்கெண்ட்ல வந்து அமிதாப் மாமா என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன், அந்த அளவுக்கு போயிடுச்சு. கமல் சார் இருக்கும் போதெல்லாம் ஐயோ வந்து இப்ப என்ன கேட்பாரோன்னு நடுங்குவாங்க. இப்ப வந்து யாரு இவரா, சைக்கிள் பாரா, சைக்கிள் பார் பெண்டான மாதிரி ஒருத்தர் வருவாரு மீசை வச்சுக்கிட்டு, அவரா வரட்டும் ஆமா. இப்ப வந்து இவ என்ன சொல்றான்னா, வரட்டும் நான் வாங்காததா, நாள் வருவேன் புரிஞ்சுதா சொரிஞ்சுதான்னு கேட்பேன். அப்புறம் நம்ம அவனை குழப்பி விட்டோம்னா மண்டை வலிக்கு டீ அடிச்சுட்டு வர்றேன்னு பிரேக் இந்த இதான் இந்த ஆளுக்கு தெரியும். அப்ப இந்த ஆள் வந்து ஒரு வெத்து வேட்டுன்னு அவங்களே கண்டுபிடிச்சாங்க. முதல் நமக்கு தெரிஞ்சது, இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த வாரம் உங்கள் மேலே இருந்த மரியாதை பயமெல்லாம் போயிடுச்சு. தயவு செஞ்சு அடுத்த சீசனை ஸ்பாயில் பண்ணாதீங்க, நீங்கள் ஹோஸ்ட்டாக வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே பிஆர் வச்சுக்கிட்டு உள்ள வந்து அந்த பிஆர்னாலேயே இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்கன்னு நீங்க சொல்றது யாரு? இப்ப எல்லாம் ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இதை பத்தி பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னாங்க, இப்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியை ஒத்துக்கிட்டுச்சு. இதுல இல்ல எஃப்ஜே இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாட்டி ஒத்துக்கிச்சு பிஆர் இருக்கு அப்படி இப்படின்னு. நிறைய பேர் வந்து அரோரா சொன்னாங்க, ஏன்னா 50 நாளுக்கு அப்புறம் தான் ஓப்பன் அப்பே ஆனாலும் இப்ப டாப் 10ல இருக்கான்னா பிஆர் இல்லாம இல்ல. விஜய் பார்வதி அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் விக்ரம் அவர் ஒரு டீமே வச்சிருக்காரு வெளியே, அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு. இதுல சாண்ட்ரா வந்து சொல்றா, ஸ்ட்ராங் பிஆர் வந்து சபரிக்கும் கமருதீனுக்கும். ஏன்னா அந்த பிஆர் டீம் எங்ககிட்டே வந்து கேட்டுச்சு, உங்களுக்கு பிஆர் வேணுமா? ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டதுனால எனக்கும் இவருக்கும் நாங்க வைக்கல, எனக்கும் என் புருஷனுக்கும் எங்கள்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரம் சொல்லுங்க, ஏன்னா உங்க ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் வைல்ட் கார்ட்ல இருந்து ஒருத்தங்க எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப நானும் பிரச்சனும் இல்ல. உள்ள வந்தோடனே அமித் கிட்ட கேட்டேன், அவரு அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா அப்ப கண்டிப்பா திவ்யாவுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கமுதீன் சொல்றாரு, நீங்க கேட்கலன்னு சொல்றதால நீங்க வைக்கலன்னு அர்த்தமாகாது சாண்ட்ரா, நீங்க வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? நீங்க ஏன் இப்ப நான் கேட்கிறேன், அமித் கிட்ட போய் நீ பிஆர் வச்சிருக்கியான்னு கேட்ட உனக்கு ஏன் திவ்யா கிட்ட போய் பிஆர் வச்சிருக்கியான்னு கேட்க வேண்டியதானே? நீ ஏன் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவ? திவ்யாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவனையும் தான் வச்சிருக்காருன்னு சொல்லிருக்கேன். அப்ப என்ன, அப்ப திவ்யாவுக்கும் உங்களுக்கும் ஒரே பிஆர் டீமா இருக்கும். ஏமா சாண்ட்ரா, உனக்கு பிஆர் டீம் வேற ஒரு கேடா? உனக்கு பிஆர் ஏஆர் எம்ஆர்னு எல்லாரும் தான் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்க நொன்னா இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்க நொன்னாவோட பெரிய பிஆர் வேணும் உனக்கு? ஏங்க உங்களுக்கு பிஆர் வேணும், இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல வெக்கமே எல்லாம் எந்திரிச்சு வர்றீங்க. உலகத்துக்கே தெரியும், உங்களை வச்சுக்கிட்டு கனியை வெளியே போடும் போதே தெரியலையா அவர் அந்த எவ்வளவு பெரிய பிஆர்னு? பேசாம போ. அதுக்கப்புறம் பார்த்தா வினோத் வந்து சொல்றாரு, ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க எவ்வளவு நேரம் பிஆர்னு பேசுனது என்னன்னு எனக்கு தெரியல,
நான் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாம தான் நானே உள்ள வந்தேன். இதுல நீங்க என்னன்னா 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்றீங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் பாடின பாட்டும் அந்த பாட்டுக்கான ரசிகர்களை நான் காப்பாற்றாம நினைக்கிறேன். எனக்கு இங்க பிஆர்ன்னு எனக்கு தெரிஞ்சு சுபிக்கு சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு மீனவ மக்கள்னு அது பிஆரா இல்ல அந்த இன மக்கள் சப்போர்ட் பண்றாங்களா தெரியல. சுபி வச்சிருக்க அந்த மக்களை மீனவ மக்கள்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்வதி வந்து கமருதீனை சொல்றதும் அவங்க பார்வதியை சொல்றதும் அப்படியே மாறி வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா பார்வதி கமருதீன் ஆர்கியூ பண்றாங்க. எதுல எங்க இருந்துன்னா பிஆர் டாஸ்க்ல இருந்து ட்ரக் அப்படியே மாறிடுச்சு. எதுக்கு மாறும்? அதுக்கு அப்கோர்ஸ் வேற என்ன டாபிக் இருக்கு? பிஆர் டாஸ்கை பத்தி பேசிட்டு இருந்ததுல அப்படியே மாறி பேட் டச். இந்த எபிசோட் முழுக்க இதாங்க. நீ பேட் டச் பண்ணன்னு சொன்னாடி. அப்ப நான் எத்தனை தடவை சாரி கேட்டா அவ ஏன் கமருதீன் இதை சபைக்கு எடுத்து வந்து பேசுனீங்கன்னு சாண்ட்ராவும் நீங்க எங்க குறுக்க வரீங்க? அவன் என்கிட்ட சாரி கேட்டாலும் சாரி கேட்பா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எனக்கு அப்படித்தான் தோணிச்சுடு அதனால சொன்னேன்னு மறுபடியும் 6 ரூபாய் அதுல வந்து நிற்பா. அப்படின்னும் போது இவர் 2-3 வார்த்தை விடுவார். இவளோட மூஞ்சி இப்படித்தான் கிளியுது, மூஞ்ச பாருங்க, இவளோட கேரக்டரே தப்பு அப்படின்னு ஹவுஸ்மேன்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பேசாது, அந்த கேரக்டர் தப்பு, அது இதெல்லாம் பேசாது அப்படின்ட்டு இப்படியே ஓடுதுங்க. ஓடுது மறுபடியும் ஆரியமாலான்னு போகுது. ஐயோ, உடனே பார்வதி அழ ஆரம்பிச்சோடனே ஹவுஸ்மேட்ஸ்ல அங்க போயிடுவாங்க. அதை பார்த்தோன்னே இவர் காண்டாயிடுவார். அழுதா நீ பண்ண தப்பு இல்லை ஆயிருமா? அழுதோட எல்லாரும் அங்க போறீங்க இப்ப பாடுறா அப்படின்ட்டு நீ சொன்ன நேத்து கூட சொன்ன பேட் டச் பண்ணது அப்படித்தானே நீ நேத்து கூட சொன்னே அப்படின்னு இவர் கத்துனோடனே அங்க இருந்து இங்க வர்றாங்க. இவங்களை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இவங்க பேட் டச் பிரச்சனையே புரியல. அதுக்கப்புறம் இவங்க பேட் டச் பிரச்சனைக்கு ஹவுஸ்மேட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்களே. புரிஞ்ச பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்தாலும் ஒரு அளவும் புரியாது. இதுல புரியாத பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. சொல்யூஷன் கொடுக்குற ஆளுங்க யாருன்னு பாரு. சபரி, வினோத், விக்ரம். சபரி வந்து சொல்றாரு, நான் வந்து சபரி பேசும்போது மியூட் பண்ணிட்டேன், ஆக்சன் மட்டும்தான். கமருதீன் அங்க இருக்காரு, பார்வதி இங்க இருக்கு. என்னத்தை காட்டுறாங்க தெரியல. நல்ல வேளை அதை நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப எல்லாம் சபரி பேசுறது புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த பேசாம இருந்த மாதிரி இருந்திருக்கலாமோ? சீரியஸா கன்ஃபியூஸ் பண்றாரு. அந்த மியூட் பண்ணிட்டு பார்க்கும்போதே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பேட் டச்சுக்கும் இப்படி பண்ணதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஏதாவது பாட்டு போட்டிருந்தாலும் ஸ்டெப் நல்லா இருந்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறோங்கிற பேர்ல ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது பார்வதி சொன்ன அர்த்தம் வேற கமருதீன், நீ புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற கமருதீன். அவதான் சாரி சொல்லிட்டா இல்ல கமருதீன், அதுக்கு கமருதீன் நீ இப்ப நீ நினைச்சிருக்கிறது இல்ல கமருதீன், இது கமருதீன், அது பார்வதி கமருதீன் பேட் டச் முடிச்சிட்டியா? அப்பா முடிச்சிட்டாங்க போல பேட் டச். ஐயோ அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் பாருக்குன்னு பார்த்தா அது இருக்கு இன்னும். ஐயோ இன்னும் பேசுவாங்களோ என்ன சார்? இன்னைக்கு நான் அப்படி உட்காந்து நானே எபிசோட் பார்த்துட்டு கேட்கிறேன் அவங்ககிட்ட, இவங்க விசிட்ட கேட்கிறேன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆக லெமனாதுக்குதா வாந்தி எவ்வளவு நேரம் இருக்குது அதான் கேட்டேன். சீரியஸா இப்ப இந்த டைலாக் ஒரு எடுத்து கொடுக்கும் போது லிட்டரலி அப்படித்தான் இருந்தது. லெமனாதுக்குதா ஒண்ணு தெரியுமா? நான் அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது இப்போ 5 மணி நான் இன்னும் சோறு சாப்பிடல. பசி எடுக்கல, பசி எடுக்கல. ஏன்னா வயிறு ஃபுல்லா 1 மணி நிறைஞ்சிருக்கு. நீங்க திணிச்சிட்டாங்க. நெகட்டிவிட்டினால பசி எடுக்க மாட்டீங்க. வெரி பேட் ஃபார் ஹெல்த்துங்க. நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது ஒரு சீரிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமா இன்னைக்கு மைண்ட்ல வந்துருச்சு லெமன் அதுக்குதா. வாந்தி தான் வருது சத்தியமா. இங்க பண்றது பேசுறது கூட லெமன் வாங்கி வச்சுக்கிட்டு தான் பாக்கணும் போல இருக்கு. எப்பா முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா பார்வதி கிரையிங், கமருதீன் ஸ்கிரீமிங், ஹவுஸ்மேட்ஸ் மறுபடி ஸ்கிரீமிங், இப்படியே போய்கிட்டு இப்போதைக்கு ஃபோனாவும் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீனவ சமுதாயம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னதுல வந்து வினோத்துக்கும் சுபிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட். முடியல, சத்தியம் முடியல. இத்தனை ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கமருதீன் உள்ள போய் சாண்ட்ரா, திவ்யா, பார்வதியில உட்காந்து பேசும்போது சாரி பார்வதி, நம்ம அப்புறம் பேசுவோம், இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ வினோத் வெளியே கூட்டு வந்து அறிவு இருக்கா, பெரிய ஹீரோ மாதிரி எடுத்துட்டு வந்து சபையில வச்சு பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு இப்ப எதுக்கு நீ திருப்பி போய் பேசுற? இல்லடா நீ சாண்ட்ராலாம் எதுக்குடா குதிக்கிறீங்க, எனக்கு நான் இப்படி தோணுச்சுடா. கட் பண்ணுனா அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, சாண்ட்ரால என்ன சொன்னுச்சு, சி கனி
என்ன பழக்கம் இது ஒட்டு கேட்கறது. இன்னைக்கு கனி நின்று அதே இடத்துல சாண்ட்ராவும் பார்வதியை நின்றுகிட்டு வினோத்தும் இவரும் பேசிக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் இருந்து அடி பாவி கனி பண்ணுனா தப்பு, நீங்க பண்ணலாம், இப்ப உங்களை யாரு கேள்வி கேட்கறது. சரி, இவங்க 2 பேரும் பேசுறது இவங்க ஒட்டு கேட்கறாங்க. அப்புறம் சபரி அவங்களோட பேசிட்டு சபரி உள்ள வந்துட்டாரு. சபரி சொல்றாரு, கமுதி அதெல்லாம் விடு, எப்படி நீ அப்படி சொல்லிட்டீல, சாரி விடு அப்படின்ட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பாத்ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சாண்ட்ரா, சபரி, நம்ம பார்வதி பேசிக்கிட்டு இருக்கும்போது சபரி சொல்றாரு, அவன் கேட்டான் என்கிட்ட, அப்பதான் அதுக்கு இப்படி பதில் சொன்னேன், இப்ப நீ என்ன அவங்ககிட்ட அதை கிளாரிஃபை பண்றியா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப சாண்ட்ராவும் பார்வதி எப்படி ஒட்டு கேட்டாங்க, எவ்வளவு தப்புன்னு சொன்னா வினோத்தும் கமுதி வெளியே இருந்துக்கிட்டு கமுதி வினோத்து ஏண்டா என்னடா இப்படி மாறிட்டீங்க எல்லாரும். இல்ல எந்த சீசன்ல யாரும் செய்யாது. கனி தொடங்கி விட்டு போயிருச்சு, கனியாவது சோளவா போனிச்சு, நீங்க ஜோடி ஜோடியால பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பேசும்போது இவங்க 2 பேரும், இவங்க பேசும்போது அவங்க 2 பேரும். அடுத்த சீசன்ல இது வரும் பாரு. அச்சோ, நம்ம இவ்வளவு பேசிட்டு அந்த ஸ்டோர் ரூமை டக்குன்னு திறந்து பார்த்தா சேது நிக்கிறாரு. போயா போயா வீட்டுக்கு போயா, நீ போலையா வீட்டுக்கு. கொடுத்தாச்சுல ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சேது உனக்கு எப்படி தெரியும், நான் தான் மாறு சார் போங்க சார், இது இங்கே தங்கிட்டியா அப்படிதான் கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, கமருதீன் தான் அந்த வீட்டோட கடைசி தலை, இனி அடுத்த 3 வாரத்துக்கு நீங்க தான் அந்த வீட்டை பாத்துக்கணும், தலையெல்லாம் இல்ல, தலை போட்டியெல்லாம் இல்ல, எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஆளுக்கு மாறி 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 நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரமுக்கு என்னடான்னா, இப்ப அவருக்கு அவ்வளவு கோபம், இவன் பேச வர மாட்டேங்கிறான், பேச வரல, என் கோவத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காகவும் திவ்யா சொன்னால அது சேதுபதி வந்து என்ன திட்டுனாலும் நான் பாத்துக்கிறேன் வாங்கிக்கிறேங்கிற மாதிரியும், இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னங்கிறது விக்ரமுக்கு ஆகி போச்சு. கனி நல்ல கனியை தூக்கி வெளியே போடுறீங்கன்னா இந்த ஷோவுல இவங்கள மாதிரி இருந்தாதான் சரி. இவங்கள மாதிரி பேசுறத பேசிட்டு சேது வந்து பேசணும்னு திட்டு வாங்கி கவலைப்படுற மாதிரி இப்படி தலையாட்டி மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம கடந்து போயிடலாம். கனி மாதிரியெல்லாம் இருந்தோம்னா மோசம்னு இவர் மாறிட்டாரு, விக்ரமையே மாத்திட்டாங்க. இனி விக்ரமுக்கு இனி நீ என்ன வெளியே தூக்கி போட்டா என்ன போடலன்னா என்ன 3 வாரம் தான் இருக்கு, டிக்கெட் ஃபினாலேக்கே வர போறோம், 3 வாரம் தான் இருக்கு. இனி நீ என்ன போடு போடாம போ, ஆனா மனசுல இருக்கிறத நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ். நல்லவ வேஷம் போட்டு நடிக்கிற ஃப்ராட், நேருக்கு நேரா பேச பயப்படுற கோலை, ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், அயோக்கியத்தனம் பண்றவ திவ்யாவை நான் நாமினேட் பண்றேன். இவ்வளவு வேர்டு பேசிட்டாரு. அதுல ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர், அதுவும் முக்கியமா சாண்ட்ராவும் பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஏன் யூஸ் பண்ணீங்க லிவிங் ஏரியாவில் இருந்து அப்படின்னு போது, இங்க பாருங்க தப்புனா அவர் சொல்லட்டும், பிக் பாஸ் சொல்லட்டும், பார்வதி மாதிரி மாறிட்டாரு, பண்றத பண்ணிவிட்டு அவர் சொல்லட்டும், சேது சொல்லட்டும், நான் வீக்கெண்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் அட்வைஸ் பண்ண வரும்போது இங்க பாருங்க நான் வீக்கெண்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேங்க, என்னோட ஆதங்கம்ங்க அவங்க பேசவும் விட மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் இப்பயும் பேசக்கூடாது, ஆதங்கத்தை எப்ப சொல்றது, நான் தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதாவே இருக்கட்டும், நான் இதை இப்ப சொல்லணும்னு எனக்கு தோணுது, நான் சொல்றேன். அப்ப திவ்யா விடுங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து ஏதோ மேனியாவா, ஏமா மேனியா இல்ல மேனியா, அவங்க அவ்வளவு நீங்க தப்பா வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளோதையும் ரிப்பீட் பண்ணாரு. ஃப்ராட், கோலை, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், அயோக்கியத்தனம் பண்றவ, அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. கடைசியில ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணிட்டு பார்த்தா எல்லாரும் தலை இல்ல, தலை டாஸ்க்ல யாரும் இல்ல, எல்லாரும் நாமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடக்குது. இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல என்ன போட்டி அப்படின்னா, டாக்டர் பட கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் அந்த சிலுவையில வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒரு போல் அடிச்சு எல்லாரும் அதுல ஏறி நின்று கையை இப்படி பின்ல இருக்கிற போல பிடிச்சிக்கணும். உயரமானவங்க எல்லாம் மாட்டினாங்க, கை இப்படி வந்துருச்சு. கடைசியில யாரு இறங்குறாவோ அவங்கதான் வின்னர். முதல்ல இறங்குறவங்களுக்கு 1 பாயிண்ட், கடைசியில் இறங்குறவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு டாஸ்க்லையும் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஃபைனல்ல யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடும். நீங்களா இறங்கலாம், இல்ல கையில இப்படி ஒருக்கா வச்ச கையை இப்படி எடுத்தாலோ காலை அப்படி எடுத்தாலோ நீங்க அவுட். 18 நிமிஷத்துல சாண்ட்ரா தன்னால இறங்கிருச்சு, முடியல. ஆனா அந்த சாண்ட்ரா உள்ள இருக்கு. டாஸ்க்ல கூட 18 நிமிஷத்துக்கு கூட நிக்க முடியல, கனி ஒரு 20 நிமிஷத்துக்காக நின்று. ஆனா அதான் நமக்கு பிடிக்காது, தூக்கி வெளியே போட்டாச்சு. இப்ப சாண்ட்ரா இறங்கிருச்சு, இறங்கி அம்மா காலு போந்த. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் 45 மினிட்ஸ் ஆயிருச்சா, விக்ரமுக்கு முடியல, இப்படி எல்லாம் கிழிஞ்செல்லாம் பார்க்க பிக் பாஸ் நேரா நிக்கணும் எல்லாரும் பார்த்தா அவருக்கு முடியல, இறங்கிட்டாரு, 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா வினோத் வந்து
கையை எடுத்தீங்க, எடுக்கல நான் எடுக்கல பிக் பாஸ். எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணலாம், இறங்கு அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு 3 பாயிண்ட். உடனே கமுருதி, அப்படிலாம் பண்ணாதடா, வாரம் முழுக்க டாஸ்க் இருக்குடா, என்னடா இது அரிக்குதுன்னு கையை எடுக்கவே கூடாது. அதான் அப்புறம் அவருக்கு ஒரு 3 பாயிண்ட் 47 நிமிஷம். அதுக்கப்புறம் சபரிக்கு முடியல. சபரி எப்படி அந்த கையை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு கையை எடுத்துட்டாரு. 50 நிமிஷத்துல அவர் இறங்கிட்டாங்க. அவர் இறங்கினோடனே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஆனா லைவ்ல எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒவ்வொருத்தரா இறங்கி 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 கடைசி வரைக்கும் நின்னது அந்த வீட்லயே குட்டியா இருக்கிற 2 பேரு, சுபியும் அரோராவும். அந்த குட்டியா இருக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கு, கை ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியும். உயரமா இருக்கிறவங்க, கொஞ்சம் நீட்டமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். ஒவ்வொருத்தரா இறங்கி திவ்யா எல்லாம் தன்னால இறங்கி கடைசியில பார்த்தா 2 பேரும் ரொம்ப நேரத்துக்கு நிக்கிறானுங்க. கடைசியில அரோரா பாச்சு முடியல அப்படின்ட்டு போடி நீயே எடுத்துக்கடி அப்படின்னு கீழே விழுந்துருச்சு. அவக்கு 8 பாயிண்ட், சுபிக்ஷாவுக்கு 9 பாயிண்ட். சுபிக்ஷா தான் இதுல வின் பண்ணிருக்கு. அவங்க இறங்குற ஓர்டர் படி மார்க்ஸ் கடைசியா இறங்குறவங்களுக்கு 9 பாயிண்ட். ஏன்னா 9 பேர் இருக்கீங்க. ஸோ சுபி வின் பண்ணியிருக்கு. இதோட எபிசோடு முடியுதுங்க. இதான் நடந்த நிலவரம், கலவரம். அப்பா உள்ள அடக்கி வச்சதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டுனதுக்கு அப்புறம் தான் லேசா பசிக்குது. ஆமா எனக்கு முடியல. இவனுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சீக்கிரம் 106 நாளை கொண்டு வாங்கடா, அண்ணனுக்கு முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஐயோ வேற அம்மம்மா என்னன்னா உள்ள போய் பாருங்க, நிறைய கண்டென்ட் இருக்கு. இதான் கண்டென்ட் ஆச்சா, இதானா அவங்க டக்கு அம்மாடி.